ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகிறாய் என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வது நிச்சயமாக நடக்கும். நம்பினால் ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள். ஆம் செல்லமே, நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாயி, ஓம் சாயி, ஓம் சாயி என்று ஒரு 3 முறை பதிவிடு. நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் நடக்கும் என் செல்லமே. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கான கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே, அதாவது இந்த சாயப்பா உனக்கு மட்டுமே நிரந்தரம். எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது, ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். எனக்கு பிடித்ததை மட்டும் செய்ய வேண்டும். அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர வேண்டும். ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அறிவை முழுமையாக பயன்படுத்து. நான் உன்னிடம் அறிவு மூலமாகத்தான் பேசுவேன். அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து என் செல்லமே. உன் முக கண்களால் அல்ல, உன் அக கண்களை திறந்து பார். உனக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா காட்சியளிப்பேன். அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும். நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். நீ உனது வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும், சிறப்படைய வேண்டும், எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்பது இந்த சாயப்பாவின் விருப்பம். அதற்கு எப்போதும் இந்த சாயப்பா உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன் என் செல்லமே. ஆகவே பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் மாட மாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மறந்து விடாதே. அதற்காகத்தான் சொல்கிறேன், எப்பொழுதுமே நல்லதையே நினைத்து நல்லதையே செய். நிச்சயமாக நாளை நன்மைகளே நடக்கும். உன்னிடம் நான் என் ஆத்மாவாகவே உன்னிடத்தில், உன் மனதில், புத்தியில் வாழ்கிறேன் இந்த சாயப்பா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய்? நான் உன்னுள் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும். விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன். உன்னில் இருந்து நான் அதை நிச்சயமாக செய்வேன். பிறகு உன் வாழ்க்கையில் என்றும் வெற்றியே நிலைக்கும் என் செல்லமே. நீ திரும்ப திரும்ப நல்ல விஷயங்களை கேட்க அது உனக்கு நேர்மறையான எண்ணங்களை உண்டு பண்ணும். நம் காதுகள் மறுக்கப்படுகின்ற பொழுது, நல்ல விஷயங்களை கேட்க மறுக்கப்படுகின்ற பொழுது மாயை தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் எதிர்மறை அலைகள் உன்னிடத்தில் வந்து சிக்கும். அந்த சமயத்தில் நீ தொடர்ந்து தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற மாட்டேன், கைவிரித்து விடுவேன் என்பதை மறந்தாதே. பிறகு அழுது புலம்பி என்ன பயனே இல்லை. கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை. இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். ஆகவே எதற்கும் கவலைப்படாதே. வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து. என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு என் செல்லமே. உன் சூழ்நிலைகள் இப்போது உள்ள சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுத்துக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். என்னை முழுமையாக நம்பு. எல்லாவற்றையும் படிப்படியாக சரி செய்து வருகிறேன். என் சக்தி உன்னிடம் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும். பிரச்சனையை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய். அடுத்து அதற்குரிய வழிகள் என்ன, அதற்குண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரிய வரும். படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் என் செல்லமே. கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் நம்மை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கிவிடும். அதை மட்டும் மறந்து விடாதே. புண்ணாக்கி விடும் என்பதை ஒருபோதும் மறக்காதே. கோபத்தை கொன்றுவிடு. கோபத்தை கொன்றுவிட சினத்தை சிதைத்து விடு. ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா?
என்னை நினைத்தாலே உன் கண்முன் இந்த சாயப்பா தோன்றி உனக்கு அருள்பாலிப்பேன். நீ அழைக்கும்போது உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? சற்று கண்ணை மூடி சாயி சாயி என்று அழைத்து பார். என்னுடைய உருவம் உன் முன்னால் நான் தோன்றியிருப்பேன், நிச்சயமாக தெரியும். அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து உன் அருகில் உட்கார்ந்து உனக்கு நான் நல்லதொரு விஷயத்தை உனக்கு உணர்த்துவேன். அப்படி யாராவது உன்னிடத்தில் வந்து பேசினார்களோ, நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துரைத்து அந்த சமயத்தில் உன்னை காப்பாற்றினார்களோ, அதை நான் தான் செய்தேன் என்று நீ மனதார உணர வேண்டும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் நிச்சயமாக வருவேன். ஏன், 5 அறிவு படித்த ஜீவராசியாக கூட நான் வருவேன். ஏதாவது ரூபத்தில் உனக்கு வந்து நான் நிச்சயமாக நல்லது ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துரைப்பேன். உன் ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையுள்ள என்னுடைய செல்ல பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம். நான் ஒன்று சொல்கிறேன், கடலில் கல்லெறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை. மாறாக கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீ கடலாக இரு. உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட. மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும். பிறரை பின்பற்றும் முயற்சியில் நீ உன் மனதிற்கு எதிராக செயல்படாதே. ஆகவே எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. உனது கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்ற நீயோ, நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே சாயப்பா, எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்று புலம்புகிறாய். நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான். ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் ஒன்று இருக்கிறதல்லவா? எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதன் விளைவுகளாக கூட இருக்கலாம் இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே. பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ என்னிடம் கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறந்து விடாதே. அப்படியானால் சாயப்பா, என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா? இந்த சாயி உன்னுடைய வியாதியையும் வலிமையையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார். அனைவர் மீது கொண்ட கருணை கொண்ட இந்த அன்பு உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். துக்கமும் வேதனையும் படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்திருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதே. சாயி சாயி என்று எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.